Daily. Taste the Daily. குறிப்பாக ஒரே ஆண்டில் 2000க்கும் மேற்பட்டவர்கள் பெரும்பாலான இளைஞர்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது போதைப் புழுக்கத்தினுடைய மிகப்பெரிய பாதிப்பின் காரணமாக ஏற்பட்ட கடுமையான சீரழிவு என்பதை ஆளுநர் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று அடித்தட்டு மக்களாக இருக்கக்கூடிய பட்டியலின சமூகத்திற்கு எதிரான அட்டூழியங்கள், குறிப்பாக பட்டியலின பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் என்பது தொடர்ந்து அதிகரித்திருக்கிறது. இது திமுக ஆட்சியில மிகப்பெரிய அவலம் என்பதையும் இது முற்றிலுமாக இந்த உரையில புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் சுட்டிக்காட்டி பேச முடியாது என்பதால் இந்த உரையை நான் புறக்கணித்தேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்திலே ஒரே ஆண்டிலே சுமார் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட தினமும் 65 பேர் ஒரு நாளைக்கு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாட்டின் இந்த இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிலே மிகப்பெரிய அளவிலே தமிழகத்திலே இந்த தற்கொலை சம்பவம் என்பது அரங்கேறி இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு இந்தியாவுடைய தற்கொலை தலைநகரமாக இன்றைக்கு மாறி இருக்கிறது என்று ஆளுநர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது எல்லாம் இந்த அரசாங்கத்திற்கு கவலையாகவே இல்லை என்பது இதனால் இந்த உரையை நான் புறக்கணிக்கிறேன் என்று ஆளுநர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். கல்வி தரத்திலே தொடர்ந்து சரிவை சந்தித்திருக்கிறது தமிழகம். கல்வி நிறுவனங்கள் பரவலாக நிர்வாக சீர்கேடுகள் நிலவுவதால் இளைஞர்களுடைய எதிர்காலம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. 50% அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இன்றைக்கு தற்காலிக ஆசிரியர்கள் நாடு முழுவதும் அதிருப்தியிலே இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே இன்றைக்கு இடைநிலை ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள், அதே போன்று கௌரவ பேராசிரியர்கள், செவிலியர்கள், அரசு ஊழியர்கள், அதே போன்று மருத்துவர்கள், போக்குவரத்து தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்கள், இப்படி சத்துணவை சேர்ந்தவர்கள், பல்வேறு ஊழியர்கள் இன்றைக்கு போராட்ட களத்தில் இந்த அரசு தள்ளி இருக்கிறது. இளைஞர்களுடைய எதிர்காலம் படுகொலியிலே தள்ளப்பட்டிருப்பதை உணர முடிகிறது. இவற்றையெல்லாம் இந்த அரசு கண்டுகொள்ளவில்லை என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். 50%க்கும் அதிகமான ஆசிரியர் பணியிடங்கள் ஒட்டுமொத்த தமிழகத்திலே காலி இடங்களாக இருக்கிறது. இதை பற்றியெல்லாம் இந்த அரசு கவலைப்படுவதாக தெரியவில்லை என்று ஆளுநர் தனது உரையிலே வேதனையோடு பதிவு செய்திருப்பதை பார்க்க முடிகிறது. பல ஆண்டுகளாக தேர்தல் நடத்தப்படாமல் பல ஆயிரம் கிராம பஞ்சாயத்துக்கள் செயலிழந்து கிடைக்கின்றன. கிராமத்தில் பஞ்சாயத்துக்களே இல்லாத ஒரு அவலநிலை இருக்கிறது. நேரடியாக அரசாங்கத்துடைய சிறப்பு அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டிலே அவைகள் கிடைக்கிறது. கோடிக்கணக்கான மக்களினுடைய அடிமட்ட ஜனநாயக உரிமை இங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. அரசியலுக்கு எழுத்தும் அரசியலமைப்பினுடைய எழுத்துக்கும் உணர்வுக்கும் முரணாக இவருடைய இந்த உரை என்பது இருக்கிறது. மக்களுடைய கிராம பஞ்சாயத்துக்கள் மீண்டும் செயல்பட தொடங்குவதற்கு ஆவலுடன் மக்கள் காத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்த உரையிலே ஒரு வார்த்தை கூட இவர்கள் அதனை குறிப்பிடவில்லை என்பதை ஆளுநர் தெல்ல தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். மாநிலத்திலே பல ஆயிரம் கோவில்கள் அறங்காவலர் குழுக்கள் இல்லை. அவை மாநில அரசாங்கத்தால் நேரடியாக நிர்வகிக்கப்படுகின்றன. கோவில்களிலே தவறான நிர்வாகத்தால் கோடிக்கணக்கான பக்தர்கள் மிகுந்த மனவேதையும் இடத்தையும் அடைந்திருக்கிறார்கள். பழங்காலத்திலே கோவில்களை புனரமைக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடியது குறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முக்கிய வழிகாட்டுகள் 5 ஆண்டுகளுக்கு பிறகும் கூட இந்த அரசு செயல்படுத்தவில்லை. பக்தர்களுடைய உணர்வுகள் இரக்கமின்றி இவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். அது பற்றி இந்த ஆளுநருடைய உரையிலே இவர்கள் எதையுமே குறிப்பிடப்படவில்லை என்று ஆளுநர் பகிரங்கமான குற்றம் சாட்டியிருக்கிறார். தொழிலை நடத்துவதில் ஏற்படக்கூடிய வெளிப்படையான மற்றும் மறைமுகமான செலவுகள் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறைகள் பெரும்பாலும் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. அவை வேலைவாய்ப்பு மற்றும் வளர்ச்சிக்கு மிகுந்த முக்கியமான துறைகளாக இருப்பினும் கூட நாட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற 55 மில்லியனுக்கும் அதிகமான சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அந்த தொழில் நிறுவனங்களோடு ஒப்பிடுகிறே. அதாவது வளர்ச்சி சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் 4 மில்லியன் நிறுவனங்கள் மட்டுமே இருக்கிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க கட்டாயப்படுத்தி இவர்களே விரட்டி அடிக்கக்கூடிய அவலமும் முற்றிலுமாக இந்த உரையிலே இல்லாமல் இருக்கிறது. இதையெல்லாம் வேதனைக்குரிய விஷயமாகும் என்று ஆளுநர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏறக்குறைய அனைத்து துறைகளும் கீழ்மட்ட ஊழியர்கள் பரவலான அதிருப்தி நிலவுகிறது. அவர்கள் அமைதியற்றவர்களாகவும் விரக்தியுடனும் இருக்கிறார்கள். அவர்களுடைய நியாயமான குறைகளை தீர்ப்பதற்கு வழிகள் ஏதுமே குறிப்பிடப்படவில்லை என்பதையும் அவர் தெரிவித்திருக்கிறார். தேசிய கீதம் மீண்டும் மீண்டும் இந்த அவையில அவமதிக்கப்படுகிறது. அடிப்படை அரசியலமைப்பு கட்டமைப்பு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த ஆளுநர் உரையை நான் முற்றிலுமாக புறக்கணிக்கிறேன் என்று ஆளுநர் தெரிவித்திருக்கிறார். ஆளுநர் உரையை புறக்கணிக்கிறார் என்று தெரிந்தவுடனே மைக்கை துண்டித்ததோடு மட்டுமல்லாமல் அவர் வெளியேறிய உடனே சட்டப்பேரவைத் தலைவர் அந்த உரையை வாசிக்கிறார். அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் எடப்பாடி பழனிசாமி தலைமையில கடுமையான கண்டன முழக்கங்களை அவையிலே முன்வைக்கிறார்கள். செத்து போச்சு சட்டப்பேரவை திமுக அரசின் சட்டப்பேரவையிலே ஜனநாயகம் செத்து போச்சு திமுகவுடைய ஆட்சியிலே சட்டம் ஒழுங்கு செத்து போச்சு, காப்பாற்றுங்கள் தமிழக மக்களை காப்பாற்றுங்கள் என்று கண்டன முழக்கங்களோடு இன்றைக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டப்பேரவையில இருந்து வெளிநடப்பு செய்திருக்கிறது. வெளிநடப்பு செய்தவுடன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய
பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவையிலே இருந்து வெளியேறி இருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கிறது என்கிற கண்டன முழக்கங்களை வாயிலே அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சட்டப்பேரவைக்கு உள்ளேயும் சட்டப்பேரவைக்கு வெளியேயும் மக்கள் மன்றத்திலேயும் திமுக ஆட்சி நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதைப் பொருள் நடமாட்டம், இதனால் ஏற்படக்கூடிய கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமைகள் என அனைத்தும் குறித்தும் இந்த அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் காற்றிலே பறக்க வேண்டப்பட்டிருக்கிறது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகள் எழுந்து நின்று பேசினாலே நேலையை துண்டிக்கக்கூடிய இவர்கள் எப்படி உண்மையெல்லாம் மறைப்பார்கள் என்பதற்கு இந்த நேரலை துண்டிப்பு மட்டுமே சான்றாக இருக்கிறது என்பதை வெளிப்படைத்தன்மையோடு நம்மால் உணர முடிகிறது. தொடர்ந்து சட்டமன்றத்திலே ஜனநாயகம் படுகொலை செய்யப்படுகிறது என்பதுதான் இந்த சட்டப்பேரவையுடைய தொடக்க நாளிலே இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஜனநாயக படுகொலையாக இருக்கிறது என்பதை ஆளுநர் புறக்கணித்து சென்றிருக்கிறார். எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக வெளிநடப்பு செய்து கண்டன முழக்கங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய பாமக, பாஜகவும் சட்டமன்றத்திலே இந்த வெளிநடப்பு செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.